வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் குளோபிடேப் டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குளோபிடேப் டேப்லெட், இந்த குளோபிடேப் டேப்லெட்டில் வந்து குளோபிடோக்ரெல் 75 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை லூபின் அப்படிங்கிற கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹார்ட் அட்டாக், பெரிபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா, நெஞ்சு வெளி வருதில்ல அது. மேலும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக், அதாவது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு இந்த மருந்து வந்து ஒரு உயிர் காக்கும் மருந்தாக பயன்படுது. இந்த குளோபிடோக்ரெல் அப்படிங்கிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசன். அதாவது நம்மளோட இரத்த குழாய்களில் வந்து ரத்தம் வந்து சிறு சிறு கட்டிகளாக உறைஞ்சிருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி உறைவு ஏற்பட்டால் அந்த சிறு சிறு இரத்த கட்டிகள், அந்த உறைந்த இரத்த கட்டிகள் வந்து இதயத்திற்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாயின் வழியாக உள்ளே போய் இதயத்துக்கு போதிய ரத்தம் போகாமல் அது வந்து அடைபட்டு நின்றோம். மேலும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயிலையும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் அதற்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து மூளைக்கு சரியான அளவு ரத்தம் போகலை அப்படின்னாவே பிரெயின் வந்து செயலிழந்து போயிடும். அதை வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், பக்கவாதம் சொல்லுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா இதயத்திற்கு போகிற இரத்த குழாய்களை அடைப்பு ஏற்பட்டு ரத்தம் சரியாக போகலைன்னா இதயத்தோட செயல்பாடு குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நிலைமையை வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மாத்திரை வந்து டாக்டரால் பரிந்துரைக்கப்படுது. மேலும் இந்த மாதிரி வந்து இரத்த உறைதல் உள்ள அந்த பிளட்டில் வந்து இந்த இரத்த உறைதல் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்காக இந்த மெடிசன் வந்து பயன்படுது. இந்த குளோபிடோக்ரெல் வந்து ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசன் அப்படிங்கிறதுனால பிளட்டோட அந்த கிளாட்டிங் எல்லாம் சரி பண்ணி பிளட்டை வந்து தின்னராக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால தான் டாக்டர் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆன்ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுவலி ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரையை வந்து டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரானிக் டிசீஸ். அதாவது இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இந்த நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு எப்போ வேணால் திடீர்னு வரலாம். அதனால் வந்து டாக்டர் சொன்ன அளவுப்படி டெய்லியும் இந்த மாத்திரையை எந்த டைமில் எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த டைமில் கரெக்டாக எடுத்துக்கணும். மேலும் இந்த மாத்திரையை வந்து உணவுக்கு முன்போ பின்போ எப்போ வேணால் எடுத்துக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் டெய்லியும் சேம் டைமில் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். காமனான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எல்லா மருந்து மாத்திரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மருந்துக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு, அப்டோமினல் பெயின், அது மட்டும் இல்லாமல் நாசியா, டைபெப்சியா, இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ், காமன் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சிவியரான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதற்கான தெளிவை பெறலாம். மேலும் இந்த மாத்திரை நல்ல எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. குறிப்பாக சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.